வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல பிலிப்ஸ் ட்ரிம்மர்ல ஏற்படக்கூடிய ரிப்பேரை எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. கடந்த முறை ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷன்ல பிலிப்ஸ் ட்ரிம்மர் எப்படி சரி பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. அந்த வகையில தான் இந்த வீடியோ, பலருக்கும் பலன் தரும். இதை தொடர்ந்து பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் ஆன் பண்றப்ப சத்தம் வருதே தவிர பிளேடு மூவ் ஆகல. மோட்டர் மட்டும் தான் ரொட்டேட் ஆகுது. மோட்டர்ல இருந்து கனெக்ஷன் இல்லாதனால பிளேடு மூவ் ஆகல. சோ இதுல என்ன பிரச்சனைன்னு இப்ப தொடர்ந்து பார்ப்போம். பிளேட பொறுமையா கட்டவரில் வச்சு பொறுமையாக அந்த பிளேடில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேடு ஓப்பன் ஆகும். சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்க. சில சமயத்தில் அந்த பிளேடில் முடி அடைச்சிருந்தா கூட இதேமாரி ஓடாததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கிளீன் பண்ண பாருங்க பொறுமையாக. இந்த கீழே விழுந்தது தான் ரொட்டேட்டர். இந்த ரொட்டேட்டர் தான் அந்த கையை வச்சு காட்டுறது தான் வந்து மோட்டர் பின். இந்த மோட்டர் பின்ல தான் அந்த ரொட்டேட்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சார்ஜ் பண்றப்ப இந்த ட்ரிம்மர் சார்ஜபிள் ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பேட்டரி இருக்கும், ரீசார்ஜபிள் பேட்டரி. இந்த பேட்டரியில நம்ம சார்ஜ் பண்றப்ப அது சார்ஜ் ஏறிக்கும். இந்த சார்ஜ் மூலியமா கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு நம்ம பிலிப்ஸ் ட்ரிம்மரை சார்ஜ் போட்டா குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தொடர்ந்து வரும். இந்த மோட்டர் சுத்துறப்ப இந்த மோட்டர் மூலியமா அந்த பிளேடுக்கு ரொட்டேட்டர் மூலியமா கனெக்ஷன் கொடுத்து அந்த தொடர்ந்து மூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல நம்மளுக்கு அந்த முடியெல்லாம் இது கட் பண்ணுது. இந்த பிளேடை சுத்தி உள்ள ஏதாவது முடி அடைச்சிருக்கா இல்ல டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு பொறுமையா பிளேடால சென்சிட்டிவா நீங்க அதை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ண பிறகு இந்த ரொட்டேட்டரை ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பின்னை சுத்தி இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நீங்க பார்க்கணும். பொதுவாக அந்த ரொட்டேட்டர் வராது. ஆனா ட்ரிம்மர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அந்த ரொட்டேட்டர் வந்துடுச்சுன்னா இது உடஞ்சனாலதான் அப்படி வருது. இதை நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபெவிக்விக் எடுத்து அதன் மூலியமா விட்டணும். இப்பொழுது நம்ம இந்த பிளேடு வந்து நல்லா மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இதுல ஏதோ முடி அடைச்சிருக்கு, கிளீன் பண்ணணும். நம்ம இப்போ ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு ரொட்டேட்டர்னால தான் ஃபால்ட். ரொட்டேட்டர் உடஞ்சி கீழே விழுந்துட்டு அதாவது கலண்டடிச்சு. இப்போ இதுல ஃபெவிக்விக் இருக்கிறத எடுத்து ஒரு 1 or 2 drops அந்த ஹோல்ஸ் ஒன்று தெரியும். இந்த ஹோல்ஸ்ல நம்ம விடணும். இந்த ஹோல்ஸ் தான் அந்த மோட்டர் பின்ல சொருவி இருந்தது. இது நம்மளுக்கு விழுந்துடுச்சு. பொதுவாக இழுத்து பாருங்க. அப்படி கீழே விழுலனாலும் இழுத்து பார்த்தா வந்துடுச்சுன்னா நம்ம இதுதான் மாற்றணும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம பிளேடை கிளீன் பண்ணி போட்டாலே போறோம். இப்போ இதை பொறுமையா அந்த பின்ல நம்ம இன்செர்ட் பண்ணணும். இந்த ரொட்டேட்டரை கையில படாம பாத்துங்க. ஃபெவிக்விக்ங்கிறதுனால கொஞ்சம் கையில கீழே பட்டுடுச்சுன்னா கொஞ்சம் போகாது, ஒட்டிக்கும். அப்படி இருந்தா கூட நீங்க சுடு தண்ணியில வச்சு கழுவுனா போயிடும். ஸோ இந்த செய்யறப்ப குழந்தைகள் பக்கத்துல இல்லாம பாத்துங்க. ரொம்ப சேஃபா செய்யணும். இதை பொறுமையா அந்த பின்னில் நம்ம இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு காய வைக்கணும். இப்ப அழுத்தியாச்சு. நம்ம கொஞ்ச நாளைக்கு காய வைப்போம். இதை மூவ்மெண்ட் இல்லாம பாத்துங்க. சேஃபா இருங்க. இப்ப நல்லா உள்ள இன்செர்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்ப சுத்துது. அதாவது இந்த பின்னில் இது சொருவி இருக்கு. இப்ப ட்ரை ஆன பிறகு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணா அது ரொட்டேட் ஆகுதான்னு பாருங்க. ஃபிக்ஸ்டா கீழே விழுகாம. இப்போ ஆன் பண்றோம் பாருங்க. ட்ரிம்மர் ஆன் பண்றப்ப அதோட மூவ்மெண்ட் இருக்கு, சுத்துது. இப்ப ஆஃப் பண்றோம். ட்ரை ஆன பிறகு நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டு நல்லாவும் ரொட்டேட் ஆகுது. இதே மெத்தடை நீங்க பிலிப்ஸ்ல எந்த மாடலுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். டிசைன் மாறி இருக்குமே தவிர ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஆனா மற்ற பிராண்ட் ட்ரிம்மருக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா அது சில விபத்துகளையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணும். உங்ககிட்ட வேற ஏதாவது ட்ரிம்மர் இருக்கு, அதுல ஏதாவது இஷ்யூனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நம்ம அது சம்பந்தமா ஆலோசிப்போம். இப்போ பிளேடை திரும்ப அதே மாதிரியே க்ளோஸ் பண்றதுக்கு அதுல உள்ள பல்ல வச்சு கரெக்டா அதுல பொறுத்துற மாதிரி பண்ணணும். சென்சிட்டிவா இருக்கும். சின்ன சின்ன பார்ட்ஸ் கொஞ்சம் உடைஞ்சாலும் நம்ம ட்ரிம்மரே மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்னுக்கு பல முறை இந்த வீடியோ பாருங்க. நீங்க இந்த செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிளேடு நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஆரம்பத்துல பிளேடு மூவ் ஆகல. இப்ப நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிட்டு இப்ப நல்லாவும் முடி கட் பண்ணும் அந்த ட்ரிம்மர். இதற்காக நீங்க ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ட்ரிம்மர். இந்த சின்ன சின்ன ரிப்பேருக்காக நீங்க ட்ரிம்மரே மாற்ற வேண்டிய நிர்பந்தம் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.